இன்னைக்கு ஒரு சூப்பரான தீம் நம்முடைய நற்செய்தியில நம்ம வாசிச்சோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தொண்டு பெற்றுக்கொள்வதற்கு அல்ல, தொண்டாற்றுவதற்கு, தொண்டை கொடுப்பதற்கு, பணி செய்வதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி. அவரு நம்ம கிட்ட எதிர்பார்ப்பதும் அதுதான். அதாவது நாம அடுத்தவர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்வதை விட அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அடுத்தவர்களுக்கு கொடுப்பது அப்படின்னா என்ன? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்பு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மகிழ்வு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம், இப்படி நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அவற்றில் இருந்து நாம அடுத்தவர்களுக்கு கொடுப்பதாகும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் ரொம்ப சோகமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரை சந்தோஷப்படுத்துறோமே, நம்முடைய சந்தோஷத்திலிருந்து அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷம் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துறோமே, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஒருத்தருக்கு பணம் அல்லது பொருட்கள் தேவையாக இருக்குது, நம்ம கிட்ட நிறைய இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கிறது? அவருடைய தேவையில அவருக்கு நம்ம கிட்ட இருப்பதிலிருந்து கொஞ்சமாக கொடுத்து உதவுவதாகும். இப்படி நாம கொடுத்து உதவுகிற வேளையில, நாம தொண்டு செய்கிற வேளையில, பணியாற்றுகிற வேளையில நமக்கு என்ன கைமாறு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, அவர்களிடமிருந்து நமக்கு எந்த கைமாறு கிடைக்காது போனாலும் கடவுளிடமிருந்து நமக்கான கைமாறு கிடைக்கும். நம்ம சின்ன கையால நாம கிள்ளி கொடுக்கின்றோம். அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், நம்முடைய மனசுல இருந்து நாம கொடுக்கக்கூடிய மகிழ்வாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் நாம கொஞ்சமா தான் கொடுக்கிறோம். நம்முடைய கரத்திலிருந்து நாம கொடுக்கிறோம். நம்ம கரம் சின்ன கரம். இந்த சின்ன கரத்திலிருந்து நாம கொடுக்கின்ற பொழுது கடவுள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். அவருடைய கரத்துல இருந்து நாம கொடுத்தவற்றையெல்லாம் திருப்பி கொடுப்பார். அப்படி கொடுக்கின்ற வேளையில நம்முடைய கரங்கள் சின்னம் சிறு கரங்கள், ஆனால் கடவுளினுடைய கரங்கள் இந்த அகில உலகத்தையே படைத்த கரங்கள். அந்த கரத்துல இருந்து அவர் அள்ளி எல்லாம் தேவையில்ல, கொஞ்சம் கிள்ளி கொடுத்தா எவ்வளவுக்கு ஆசிராக இருக்கும், அவ்வளவுக்கு ஆசி நம்முடைய வாழ்க்கையில நாம பெற்றுக்கொள்வோம். ஆகவே அன்பின் உள்ளங்களே, இதுவரை உங்க வாழ்க்கையில ஏதாவது ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கிடந்தால் நீங்க அதை குறித்து யோசிக்காமல் கொடுப்பதில், தொண்டாற்றுவதில், பணி செய்வதில் மும்முரமாக இருங்க. தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து பாருங்கள். அவரு உங்க வாழ்க்கையில உங்களது தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க உங்களது வாழ்க்கை சிகரங்களை உயரங்களாக விழும். ஆமென்.